வணக்கம் சார். வணக்கம் சைமன். என்ன சார், திருச்சியிலையும் ஆரம்பிச்சாச்சு இந்த ஓட்டு வேட்டைன்றது. எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? திருச்சியில் ஒரு பரப்புரை பண்ணியிருந்தாரு. அதுவும் டியூரேஷன் கம்மியாக தான் இருந்தது, பட் எஃபெக்டிவாக இருந்ததா அந்த பரப்புரை? இன்னைக்கு ஏன்னா பெரம்பூர் தாண்டி குளத்தூர், பெரம்பூரில் ஒரு கட்டுக்கடான கூட்டம், குளத்தூரில் ஒரு பிரச்சாரமே பண்ணலை, பேசவே இல்லை. அதுக்குள்ளேயே நிகழ்ச்சியை முடிச்சுட்டாங்க. அந்த கான்ட்ரவர்சி இன்னும் போயிட்டு இருக்கு. சரியான பாதுகாப்பு கொடுக்கல, பாதுகாப்பின்மை இல்லை, நாங்கள் கேட்ட போலீஸ் இல்லை. அப்புறம் ஒன்வேன்னு முடிவு பண்ண இடத்துலாம் பஸ்ஸை விட்டாங்க. மாநகர பேருந்து உள்ள எப்படி வந்தது, இந்த மாதிரியான கேள்விகளாக இருந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக, புகார் கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்கும் பொழுது, சரி திருச்சியில் இவர் எப்படி இருந்து போறாரு அப்படியே நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது பழையதான். முதல்ல இந்த மக்கள் சந்திப்பு பயணம் திருச்சியில் தான் தொடங்குச்சு. விஜய் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தாரு, நான் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை பஜார் அப்படி கொஞ்சம் தூரத்தில் போயிடலான் போது 1/2 மணி நேரம் ஆச்சு எனக்கு அங்கே போய் சேர்றதுக்கு அப்படின்னு. இன்னைக்கு எம்ஜிஆர் சிலை அருக அந்த அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல். இந்த வாட்டி எனக்கு திருச்சியில் ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இந்த க்ரௌடெல்லாம் நெருங்க விடாமல், அதிகப்படியான மக்கள் சேர விடாமல், ஒன்றும் கேட்டால் அந்த தள்ளுமுள்ளு இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. மக்களே கூட கொஞ்சம் மாறி இருக்காங்களோன்னு தோணுது. திரும்ப சொல்கிறது என்னன்னா, கூட்டம் கூடுது அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் வண்டியை துரத்திக்கிட்டு வரீங்க, பைக்ல பின்னாடி வரீங்க, இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய தொந்தரவும் ஒரு மைனஸாகவும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு அது இவங்களே பார்த்து ஒன்றும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ தாவேகா தரப்புல எங்களுக்கு இவ்வளவு போலீஸ் கொடுக்கல அப்படின்றாங்க. இப்போ அவங்க தரப்புல என்ன சொல்ல, இவ்வளவுதாங்க எங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டுத்தையும் கடுமையா எதிர்க்கிற யாரா இருந்தாலும் ரெண்டு அரசும் அது விஜயம் கிடையாது. கண்டிப்பா நாமே இவருக்கு இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும். அது இதெல்லாம் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு திருச்சியில எந்தவித சலசலம் இல்லாமல் சரியாக ஒரு கூட்டமா அது நடந்தது. ஒரு பிரச்சாரத்தையும் கரெக்டா முடிச்சிட்டார். 4 இடத்துல கேட்டு ஒரு இடத்துல அனுமதி கிடைச்சதா கூட சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே, விஜய் பேசினா போதும், அதை நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், எங்க ஏரியாவுக்கு அவர் வந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க மக்கள். சார், அந்த பரப்புரையில எப்பயுமே அவரு ஒரு பேச்சு அதோட முடிச்சிருவாரு. இன்னைக்கு ஒரு பாட்டோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே தேர்தல் களத்துல இதுவும் ஒரு புது வகையான யுக்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்ல, யுக்தி இல்ல, இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு விஜய்லாம் ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த பாட்டு கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்னத்துக்கான பாட்டு தான். ஒரு நேற்றுதான் ரிலீஸ் ஆச்சு. எப்பயோ ரிலீஸ் பண்ண வேண்டியது. கண்டிப்பா உண்டு, ஒரு சின்னத்துக்கான பாட்டு உண்டு, ஒரு தீம் பாடல் உண்டு, கொள்கை பாடல் உண்டு, கட்சிக்கான பாடல் உண்டு, தலைவனை போற்றி பாடல் உண்டு. இங்க அப்பெல்லாம் திமுக பாத்தீங்கன்னா கலைஞரை போற்றி பாடின நாகூர் அனிப்பாவுடைய பாட்டு தான் என்னைக்கும் விட்டு. உதய சூரியன் ஓடி வருகிறான் அப்படின்லாம் அந்த கல்ல அந்த குரலை கேட்டோன்னே எழுச்சியான மக்கள்லாம் உண்டு. அது காரணம் என்னன்னா, ஒரு நம்ம தலைவனை பத்தி ஒருத்தர் பாடுறாங்க ஒரு குரல்ல, தலைவனை பத்தி எனக்கு இவ்வளவு மியூசிக்கோட வருது அப்படின்னா அது ஒரு உற்சாகம் தான். உங்களுக்கு ஏன் பெரிய மாஸ் ஹீரோக்கள் படங்கள்ல ஒரு ஓப்பனிங் சாங் வைக்கிறாங்க, வந்துட்டாயா அப்படின்ற மாதிரி தான். நீங்க ரஜினி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், நீங்க ரஜினி எல்லாம் ஆரம்ப கட்ட கால படங்கள்ல பாத்தீங்கன்னா நார்மல்ல 90 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த என்ன சார் டில்டப்பா கேமராவில் அந்த மாதிரி ஷாட் தான் வைப்பாங்க. ஏன்னா அவன் ரசிக்க இப்படி அண்ணாந்து பார்க்கணும், ரஜினியா அது சொல்லுவாராங்க, ஒரு டில்டப் ஷாட் வைங்க ஓப்பனிங்ல அப்படின்னு. அங்கிருந்து ஆரம்பிக்கும். அது மாதிரி ஓப்பனிங் பாடலுக்கு ஒரு பெரிய மாஸ் எப்பவுமே உண்டு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பாட்டையே பாட ஆரம்பிச்சிட்டார். விசில் அடிங்க, ஏற்கனவே சொல்லிட்டு தான் நல்லா செவில் பறக்கிற மாதிரி விசில அடிச்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு. கண்டிப்பாக சின்ன அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் சின்னமும் ஒரு முக்கியம், அதற்கான பாட்டும் ஒரு முக்கியம்னு இந்த பாடல் போய் ரீச் ஆகிறது தான் விசில் 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 சொல்றதுனால இந்த விசில் பாட்டை பாட்டி நீங்க சொன்ன மாதிரி வழக்கமா. ஏன்னா அவரே கூட சொல்லியிருந்தாரு, என்னப்பா எப்ப பார்த்தாலும் உச்சத்தை விட்டு வரேன், அதை தொட்டுட்டு வரேன், இதையே சொன்னதே ரிப்பீட்டா சொல்லிட்டு இருக்கே அப்படின்ட்டு, நான் அதை தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு. இது அவருடைய சிக்னேச்சர்னு கூட சொல்லிடலாம். நான் வந்துட்டுங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு அதெல்லாம் வந்திருக்கிறேன், திரும்ப அதை தான் சொல்ல முடியும். இங்கேயும் அதை தான் கேட்டாரு, ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு இந்த மைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையெல்லாம் குப்பியே கேட்டார். அது மாதிரி இப்பதான் ஒரு முழு அரசியல்வாதியாக விஜய் மாறி இருக்காருன்னு எனக்கு தோணுது. சார், அவர் பேசும்போது நான் அந்த ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசுறாரு. பட் ஆனா இவர் இன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து கிளம்புனது BMW கார்ல, வந்தது பிரைவேட் ஜெட்டுல, அதுக்கப்புறம் ஏசிலேயே தான் ஒரு மணி நேரம் வெளியே நின்றுட்டு திரும்ப அதே கார்லயே ரிட்டர்ன், திரும்ப பிரைவேட் ஜெட்லயே சென்னைக்கு ரிட்டர்ன். அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டேன் அப்படின்றது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறோம்? சரி, நான் இப்போ வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஒரு ஷேர் ஹோட்டல் ஏறி வராரு, அப்ப என்ன சொல்லுங்க நீங்க? ஷேர் ஹோட்டல் நான் கேட்கல. என்ன நீங்க திருச்சி வந்துட்டாரு, அடுத்தடுத்த ஊருக்கு அப்படியே தொடர்ந்து பிளான் பண்ணி போலாம்ல சார்?
காலையில இருந்து எந்திரிச்சு போனேன், திருச்சி போனேன், நான் வேட்புமனு தாக்கல் பண்ணேன், கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல அதுதாங்க வந்து நான் இதுல போய் என்ன இருக்குது வந்து நான் வந்து இப்ப நீங்க வாகனத்தை வச்சு ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது வந்து. சரி ஒருவேளை விஜயே ஷேர் ஆட்டோல வராரு அப்படின்னா உங்களை யாருங்க ஷேர் ஆட்டோவில் வர சொன்னது? ஷேர் ஆட்டோ எவனா கவுத்து விட்டான்னு வச்சுங்க, எவ்வளவு கொழுப்பு பத்தியா நீங்களே கேள்வி கேட்பீங்க. என்ன வந்து பிஎம்டபிள்யூக்கு ஆள் இருக்குது, இப்பதான் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு, பிரமாண பத்திரம் இப்பதான் வந்து இது பண்ணிருந்தாரு, அது 8 கார் இருக்குன்றாரு, இதை விட்டு ஷேர் ஆட்டோல வராருன்னா இவர் வந்து என்ன அனுதாபத்தை இது பண்றாரு, அதை பாருங்க ஈஸியா கீழே கவுத்து விட்டானுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நீங்க தான் சீமான் வந்து. ஆமா, அதாவது இது ஒரு விஷயமே கிடையாது வந்து. நான் ஒரு உச்சத்தில் இருக்கிறேன், அவர் பிஎம்டபிள்யூ கார்ல வரட்டும், அது அம்பாசிடர் வரட்டும், அம்பாசிடர் ஓடுதா இல்லையான்னு தெரியல, இப்போ வந்து வரட்டும். நான் வந்து ஒரு உச்சத்துல இருந்தேங்க, பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கே எனக்கு ஒரு மாசு இருக்குது, இன்னைக்கே ஒரு மவுஸ் இருக்குது, இன்னைக்கே என் படத்தை வர விடாம ஜனநாயகங்களோட விடாம ஒரு சூழ்ச்சி நடக்குது, அது கூட்டு சூழ்ச்சி அப்படின்ட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அதை விட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய சம்பளம் இல்லை உங்களுக்கு வந்து அப்படின்னு பார்த்து நீங்க கார் வருகையை வச்சு முடிவு பண்ண முடியாது வந்து. கார் வருகையில சார் அந்த ஏசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். என்னங்க வந்து இன்னைக்கு வந்து மாநகர பேருந்து ஏசி பஸ்ல ஏறலாமான்னு இன்னைக்கு இருக்கிற வெயிலுக்கு ஜனங்களே காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து, எது ஏசி பஸ்ல போலாமா அப்படின்னு வந்து இந்த இதுவும் இல்லாம. அதனால அது ஒரு ஏசி வந்து ஒரு மற்ற தலைவர்கள் எல்லாம் பூந்து இன்னைக்கு காலையில ஒரு இடம், மதியம் ஒரு இடம், நைட்டு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து 2-3 நாளைக்கு அப்புறம் வெளியே வராரு, திருச்சியில மட்டும் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னும் போது இது என்ன மாதிரி அரசியல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க இல்ல. அது வந்து விஜய்க்கான பிரச்சனை சைமன், இருந்தது அது அவங்களுக்கான பிரச்சனை. ஒருவேளை அவங்க வந்து முடிவு பண்ணி ஒரே நாள்ல எங்க தளபதி எங்க தலைவர் வந்து 6 இடத்துக்கு போறாரு முடிவு பண்ணோம் சரி அப்படின்னு, இந்த 6 இடத்துக்குமான பர்மிஷன் நிச்சயமா கிடைக்குமானா சத்தியமாக கிடைக்காது. இன்னைக்கே திருச்சியில 4 கேட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது முடியாதது. விஜய்க்கும் ஆசைதான் இருக்கும், இன்னும் தென் மாவட்டத்து பக்கமே போகலை. தென் மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா அம்மையார் மாதிரி வந்து ஒரே மேடையில் 5-6 வேட்பாளரை அறிமுகப்படுத்திடலாமான்னு. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன விமர்சனம் வந்ததுன்னா, பாரு மக்களையே மீட் பண்ணாமல் ஒரு மைதானத்தில் வந்து எல்லாரையும் கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு இவங்க ஹெலிகாப்டர்ல ஏறி போயிடுறாங்க. இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான ஸ்பீச் அந்த மாதிரியான இது வரதான் செய்யும். அது நீங்க எது சொன்னாலும் வந்து அதை விமர்சனம் ஆகிட்டே தான் இருக்கும். விஜய் எது பேசினாலும் விமர்சனம், பேசாம இருந்தாலும் விமர்சனம். இந்த ரொம்ப காலம் இல்லை, இன்னும் ஒரு 17 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 16 நாள் 17 நாள். இதுக்குள்ள எவ்வளவு மக்களை சந்திக்க முடியுமோ, எவ்வளவு கூட்டங்கள் பேச முடியுமோ, எவ்வளவு ரீச் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஸ்பீச்சை பேச முடியுமோ அதை தான் விஜய் கையில் எடுத்திருக்காரு. சரி, இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டிருக்காரு. இது வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரோம், அவர் ஏடிஎம்கே ஓட்டை தான் அவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த ஒரு விஷயமும் அதையே எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் பேசும்போது ஃப்ரண்ட்ல வந்து இவர் இன்னும் பேசுறாரு, பேக்ல வந்து எம்ஜிஆர் சிலை தெரியுது, கரெக்டா ஃப்ரேம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலியமா ஏடிஎம்கேல இருக்கவங்க என்ன தேடி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அது உங்களுடைய சொந்த கருத்துன்னு நினைக்கிறேன். இல்ல நான் தான் கேட்கிறேன். எம்ஜிஆர் வந்து ஒரு ரோல் மாடலுங்க. நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் பண்ண வந்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆரை தொடாமல் யாருமே பண்ணவே முடியாது. அது மக்கள் மனதிலே இதுவாகி போச்சு. பொன்மன செம்ம புரட்சி தலைவர், அள்ளி கொடுத்தவர், ஏழை பங்காளன், இன்னைக்கு வரைக்கும் பேசுறதுக்கு. இப்போ ஒருவேளை எம்ஜிஆர் பண்ணதெல்லாம் பொய்ங்க அப்படின்னா அது ஒரு காலகட்டத்தில் நீர்த்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசிட்டு இருக்காங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு உண்மையா தான். நான் சொல்றது என்னுடைய கணிப்பு உண்மையா இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மைதான். அப்ப அந்த தலைவர் மாதிரி நாம ஏன் ரோல் மாடலா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து வந்தவுடன் 1972 இதோ நான் செய்தியா படிச்சது தான் வந்து 72 அவருடைய முதல் பொதுக்கூட்டம் வந்து திருச்சியில தான் இருந்தது. இதே திருச்சியில தான் நடத்துறார். கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து. ஒருவேளை விஜய்க்கும் அது மாதிரி வந்து ஒரு திருச்சியில வந்து நம்ம ஒரு பிரச்சார பயணம் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிறோம், பெரம்பூர்லயும் குளத்தூர்லயும் பண்ணிட்டாருனாலும் திருச்சிக்குள்ள வந்திருக்கிறோம் நம்ம. அப்படிதான் ஒரு எம்ஜிஆரோட பேக் ட்ராப்ல அவருடைய ரோல் மாடலா வச்சு பண்றதுக்கான அது அப்படி கூட நினைச்சிருக்கலாம். வந்து நேற்று ரிலீஸ் ஆன அந்த சின்னத்துக்கான சாங்ல வந்து கரூர் ஃபுட்டேஜஸ் வந்து நிறைய ஆட் ஆயிருந்துச்சு. அதை பார்த்துட்டு எல்லாரும் இந்த ஃபுட்டேஜஸ் எடுக்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இத்தனை நாளா அவர் வந்து கரூரை பத்தி ஒரு சில இடங்கள்ல பேசிட்டு இருந்தார். இப்போ வந்து கரூர்ல எனக்கு வந்து ஒரு பிரச்சனையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அடுத்து வந்து ஜனநாயகனுக்கும் சொல்லி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுல வந்து பிஜேபியை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஒரு இடத்துல பாஜக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த விஷயங்கள் பேசும்போது எதுவுமே மென்ஷன் பண்ணாம தான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இது ரெண்டுத்த பத்தியும் பேசுறதுக்கான தேவைகள் என்னவா சார்? இதை பத்தி பேசுறாரு, கரூரை பத்தியும் ஜனநாயகனை பத்தியும் பேசிதான் ஆகணும். உங்களுக்கு வந்து இப்போ கரூர் என்னன்றாரு சூழ்ச்சி. நான் சொல்லல, நீங்களே சொல்றீங்க சூழ்ச்சி அப்படின்னு. வந்து கரூர் ஒரு சூழ்ச்சி தான், அது விசாரணைக்குள்ள இருக்குது. வந்து இப்ப
இப்ப நீங்க கரூர் ஷூட்டிங் எடுத்துட்டாரு, ஷூட்டிங் பண்ணிட்டாரு அப்படின்னு இப்ப நீங்க ஒரு பாடலுக்கு யூஸ் பண்றதுக்காக ஷூட்டிங், நீங்க முதல்ல ஜனநாயகம் படத்துக்காக ஷூட்டிங். நான் என்ன சொல்றேன்னா, ஷூட்டிங் ரைட்டு, அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் அந்த ஷூட்டிங் நீங்க வந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறீங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபுட்டேஜுக்காக எடுத்திருக்காங்க வந்து, இப்போ அவங்க கேமரா போட்டு எடுத்திருக்காங்க வந்து. எடுத்திருக்காங்களா சார்? இல்ல எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்க நீங்க. ஆமா எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்க. ஆமா சரி, அது ஷூட்டிங்ல என்ன இதுன்ற நான் வந்து இப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுத்தது யாரு? அந்த நான் இங்க நிக்க மாட்டேன், நான் அங்கதான் நிப்பேன்னு வந்து விஜய் சொன்னதாக சொல்றாங்க. அதுக்கான விசாரணை என்ன? இவ்வளவு பெரிய இந்த குறுகலான இடத்துல இவ்வளவு பேர் கூடினதுக்கான விஜயோட தாமதம் சொல்றாங்க, அதுக்கான விசாரணை இருக்குது. இவ்வளவு போலீசார் போதுமா அப்படின்றாங்க. இப்ப விஜய் என்ன சொன்னாரு, என்ன ஆரம்பத்துல இருந்து அப்படி வரவேற்றாங்க அப்படின்னாரு, அங்கேயே அப்படிதான் வரவேற்றார்களா? அப்புறம் அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அவ்வளவு ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே சிபிஐ விசாரணைக்குள் இருக்கிறது. அதுதான் இந்த ஃபுட்டேஜ் பத்தி எடுத்து இது பண்ணி இப்ப கரூர் சம்பவத்தை பேசிதான் ஆகணும் இருக்கு. ஏன்னா கரூர் விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு இல்ல அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் பாத்தீங்கன்னா கரூரை வந்து ஒரு புள்ளியா வச்சுட்டாங்க கரூர் சம்பவத்தை. அது ஏதோ சொல்லிதான் ஆகணும். அது வந்து சூழ்ச்சின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜனநாயகன் ஒரு படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலமாக அமையன்ட்டு வந்து புரிஞ்சிருந்தா ஒரு கூட்டு சதி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. அது கூட வந்து கட்சி இவங்க தான் பேரை சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி வந்து பிஜேபின்னு பேரை சொல்லணும், எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு கூட்டு சதி. நான் ஆரம்பத்துல இருந்தே கூட சொல்லிட்டு இருக்கேன் வந்து, புதிதாக ஒருத்தர் உள்ள வரும்பொழுது, ஒரு அரசியலுக்குள்ள வரும்பொழுது இருக்கிற எல்லா கட்சியும் வந்து கண்டிப்பா காண்டாயிடுவாங்க. விஜய் அப்படிதான், விஜய் சொல்ற ஒரு கூட்டத்தில் சொன்ன மாதிரி என்ன வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படிதான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க வந்து. இங்க வந்த உடனே பூம்னு வளர்ந்த உடனே அது அவங்களுக்கு பெரிய எரிச்சல் உண்டாக்குது. அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் சரி, நம்ம பிரிச்சே பார்க்கறதா இல்ல, திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, கம்யூனிஸ்ட், அது இதுன்னு எதுவுமே பிரிச்சு பார்க்கறதால எல்லாருக்கும் அந்த இது உண்டு. இப்ப விஜயே ஒரு தலைவராக, விஜய ஒரு கட்சி பெரிய அளவுல வந்துருச்சுன்னா அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களும் புதுசா ஒரு கட்சி வருதுன்னா அவங்க கண்டிப்பா இப்போ ஆட்சிக்கே வராங்க, ஒரு பெரிய இடத்துக்கே வராங்க, ஒரு பலமான எதிர்கட்சியா வராங்க அப்படின்னா அது இருக்குதான் செய்யும். அது மனிதனுடைய இயல்பு. அது வந்து அதுதான் அது மாறவே மாறாது. சார், இப்போ கேஸ் பிரச்சனை வந்து எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி எதுவுமே பேசாம அவங்களோட ஃபாரின் பாலிசிஸால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சரியா பார்க்காம இல்ல, விஜயோட ஸ்பீச் சரியாவே கேட்காம வந்து என்ன கேள்வி கேட்கறீங்க? இல்ல சார், அவர் அதான் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இல்ல நீங்க ஸ்பீச் அவர் என்ன சொல்றாரு நான் இப்ப சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு ரைடு வந்தா டெல்லிக்கு ஓடுறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா டெல்லிக்கு போறீங்கல்ல. இப்ப கேஸ் ஏறி போச்சுல்ல, இப்ப டெல்லிக்கு போக வேண்டியதானே? என்ன சார் பிரயோஜனம்? போனா பிரயோஜனம் இல்லத்தை தாண்டி போக வேண்டிய இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்தாச்சு இல்ல, ஒன்றிய அரசனுடைய இதுதானே வந்தாச்சு. அதுதான் கேட்கிறாரு. நீங்க அப்ப கேள்வியே மாத்திட்டீங்க. ஒன்றிய அரசு பத்தி அவர் பேசலையே சார். இல்லையா, நீங்க டெல்லிக்கு ஏன், டெல்லினாலே ஒன்றிய அரசு தானே. இல்ல, டெல்லிக்கு ஏன் போகலன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட். ஆமா, நீங்க ஏன் போகல? இந்த மக்களுக்காக தான் இது பண்றீங்க, நீங்க ஏன் போகலன்னு தானே கேட்கிறாரு அவரு. சார், ஏன் கேஸ் வரலன்றதுதானே சார் பிரச்சனை. இப்ப நீங்க இல்ல அவர் கரெக்டான கேள்விதான். நீங்க வந்து இவங்களதான் கேட்கிறாரு வந்து, மற்ற விஷயத்துக்கு போறீங்க, எல்லாத்துக்கும் போறீங்க, ரைட்டு, இதெல்லாம் பண்றீங்க, கடிதம் எழுதுறீங்க, எல்லாம் ரைட்டு. கேஸ் ஏன் வந்து தட்டுப்பாடா இருக்குதுன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஏன் போய் கேட்கல, ஏன் அழுத்தம் கொடுக்கல? இப்ப மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க, எங்க ஸ்டேட்ல வருகிற இந்த கேஸ எங்களுடைய பயன்பாட்டுக்கு போக தான் மீதி நாங்க கொடுப்போம், ஏன் மாநில மக்களுக்கு தான் முக்கியம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ட்டாச்சு. என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு ஒரு இது கொடுத்தாச்சு. நீங்க அது கூட வேணா ஏன் போய் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் விஜய் கேட்கிறாரு. இதுதான், நீங்க மறுபடியும் ஸ்பீச் கேட்டு பாருங்க. நீங்க இல்ல, இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சார் கண்டனம் தெரிவிக்கணும். சரி, ஏன் அவங்க வந்து ஃபாரின் பாலிசிஸ்ல தப்பா எடுத்து நமக்கு சிலிண்டர் வரமாட்டேங்குது, கேஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு. அது ஒண்ணு. அடுத்து வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இங்க வந்து இந்த கேஸ் சிலிண்டரோட டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்குறாங்க. அவங்க கொடுக்கறத இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவன் கொடுக்கவே இல்லை, அப்புறம் நீ பண்றது தப்பு அப்படின்னு சொன்னது தப்புன்னு சொல்ல. அவன் கொடுக்கவே இல்லை. இப்ப உங்களுக்கு வந்து ஒருத்தர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்க போய் கேட்பீங்கல்ல, உங்களுக்கு சேர வேண்டிய நிதி வந்து உங்க கம்பெனி ஸ்டாஃபுக்கு இன்னொரு இடத்துல இருந்து வந்து சேலரி வருது, வரல அப்படின்னா நீங்க அவங்களை போய் கேட்டாகணும்ல. ஏன் கேட்கலன்னு தான் உங்களுக்கு வந்து கேட்கறாப்ல. நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு தான் வந்து கேள்வி. நாங்க வந்து 6 சிலிண்டர் கொடுக்குறோம் நாங்க ஃப்ரீயா, அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை அப்படின்னு தான் அவங்க உறுதியா கொடுக்குறாங்க. கொடுக்கறத தாண்டி தேர்தல் தானே, எல்லா தேர்தல் அறிக்கையும் பார்க்கும்போது நிறைய காமெடி எல்லாம் இருக்குது வந்து அதுல வந்து. ஆமா, மத்த கட்சியில நான் இதான் சொல்ல பயங்கரமா சந்தோஷப்படுறீங்க. ஆமா, மத்த கட்சியில அதை நான் இது பண்ணிடுறாரு. மத்த கட்சியில பாத்தீங்கன்னா தெரியும் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது வந்து. அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறதுனால இவங்க கூப்பன் கொடுக்குறாங்கன்றாங்க, அவங்க வந்து பெண்கள்லாம் இவங்க ஆண்கள்ன்றாங்க, ஒட்டுமொத்தமா எல்லாரும் போங்கன்றாங்க வந்து. போக்குவரத்து துறை என்ன ஆகுறதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்னை சொல்லி மக்களிடம் வந்து எப்படியாவது இந்த வாக்கை வாங்கி ஆகணும். இன்னும் காலங்கள் இல்லை, ஒரு 15 நாள் தான் இருக்குதுன்னு பொழுது என்னெல்லாம் அடிக்க முடியுமோ அடிக்கிறாங்க வந்து.
அது மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, அதுல வந்து டிஎம்கேவோட வாக்குறுதிகள்ல மொத்தமா 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா 52,000 கோடி வந்து வருது. அடுத்து வந்து ஏடிஎம்கே ஒரு வருஷத்துக்கு 52,000 கோடி வருது. ஏடிஎம்கேவோடது 77,000 கோடி வருது. இது டிவிகேவுக்கு பாத்தீங்கன்னா 72,000 கோடி வருது. அப்படி பார்த்தா இந்த இலவசங்கள் கொடுக்கறது, இந்த ஸ்கீம்ஸ்ல அவங்க தான் டிஎம்கே தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்காங்க. இவங்க இலவசம் கொடுக்க மாட்டோம், நாங்க பெருசா இலவசம் கொடுக்காம மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க 72,000 கோடிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? அதுல எங்க இலவசம் நீங்க முடிவு பண்ணீங்க? வந்து இலவசம் இல்ல சார், அந்த தங்கம் கொடுக்கறது, அப்புறம் 2,500 ரூபாய் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது, அது வந்து அப்படியே இவங்க டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் அந்த உரிமை தொகை அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. 1000 ரூபான்றது இவங்க 2,000 ரூபான்னாங்க. இவர் வந்து 2,500 ரூபாய் அப்படின்னாரு. அந்த விஷயத்தை தாண்டி வேற ஏதாவது சொல்லிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இல்ல வேற ஒண்ணும் உங்களுக்கு இல்லையே. வந்து ஒரு நீங்க சொல்ல ஒரு கதை அப்படின்னா 1 இருந்து 9 வரைக்கும் தான் இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த அறிக்கையும் இந்த வாக்குறுதியும். அப்ப இனிமே உரிமை தொகை இல்லாம எந்த ஒரு உரிமை தொகை அதுல வந்து இப்ப நீங்க பழக்கப்பட்ட ஒரு மக்கள் கிட்ட இருந்து நீங்க வந்து மாத்தி சொன்னீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு ஊர்ல வந்து கோமாளியா நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அது கணக்காயிடும். வந்து உரிமை தொகைன்னு வந்து பெண்களுக்கு ஒரு பயன்பாடா இருக்குது. அது போய் ஒரு இடத்துல போய் அது வேலை செய்யுது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்து இன்னைக்கு நீங்க பப்ளிக் நான் திமுக கூட குறைச்சி இது பண்ணல. வந்து இந்த பொதுவான மக்களிடம் கேட்கும்போது இந்த வாட்டி ஓட்டு யாருக்கு அப்படின்னா எனக்கு டிஎம்கேக்கு தான் அப்படின்னாங்க. என்னன்னா எனக்கு தான் 5,000 ரூபாய் போட்டிருக்காங்கல்ல, என் கூட 3,000 ரூபாய் போட்டிருக்காங்கன்னா அவங்க அந்த தொகை ஒரு பயன்பாடா இருக்குது. வந்து அப்போ இந்த திட்டம் போய் வேலை செய்யுது. அதை தான் எல்லா கட்சியும் பிடிச்சிக்கிட்டாங்க. வந்து விஜய் அதனால பிடிச்சிருக்காங்க. நம்ம அதுக்காக சொல்ல முடியாது. அதே வேளையில் வந்து விஜய் வந்து இந்த உலக மகளிர் தினத்துல பேசினப்போ இந்த திட்டங்கள்ல இருந்து நான் சார்ந்த என் கட்சி சார்ந்தவர்களோ ஒரு பைசா கூட நாங்க எடுக்க மாட்டோம், திட்ட மாட்டோம், கண்டிப்பாக எடுக்க மாட்டோம், இது உண்மை வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்புவோம். எல்லா கட்சியும் தான் சார் சொல்றாங்க. நம்புவோம் சொல்லிட்டேன் இல்லைங்களா? நம்புவோம். வந்து நம்பித்தான் அவனை, வேற வழினா கிடையாது. இப்ப மக்களே எதுக்காக நம்புறாங்க அப்படின்னா திரும்ப இவங்க தான் இருக்காங்க, சரி நம்பிதான் பார்ப்போமே அப்படின்னு நம்பிதான் பார்ப்போமே. இப்ப சீமானு கூட சீமானுடைய அலைன்னு ஒண்ணு வந்து தெரியுங்களா? அது கூட என்னன்னா சரி ஏதோ மாற்றமா ஒருத்தர் பேசுறாருயா, ஒரு விவரமா பேசுறாரு, எழுச்சியா பேசுறாரு, இவங்க 2 பேரும் சிந்திக்காததை ஒண்ணு சிந்திக்கிறாரு. அவரு புது விஷயம் சொல்லணும். அப்படியே அந்த பக்கம் வந்து இளைஞர்கள் ஓட்டு போச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்து போயிடுச்சு. இப்ப விஜய் பக்கம் போயிருக்குது. ஒருவேளை விஜய் வருகிறார், ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இவர் சொன்னதுல இருந்து மாறாம இருக்கிறாரா அப்படின்னு மக்கள் அப்படியே இருந்தா வச்சுக்க போறாங்க, இல்லைன்னா புறம் தள்ள போகிறார்கள். இதுதான் உண்மை சார். டிவிகேவுக்கும் பிரச்சனைகளுக்கும் எங்க இருந்துதான் சம்பந்தம் வருதுன்னே தெரியல. எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி வில்லிவாக்கம்ல ஒரு பிரச்சனை நடந்தது. அப்புறம் இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ், 2-3 ஆக்சிடென்ட்ஸ். இது எதனால சார் இது தொடர்ந்து ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கேன் சார். இல்ல சைமன், இது வந்து என்னன்னா நீங்க திரும்பவும் சொல்லும் போது தான் வந்து உண்மையிலே அதெல்லாம் நடக்கக்கூடாது. வந்து எந்த வித விபத்தும் இருக்கக்கூடாது. நீ கூட விஜய் எல்லாம் போனது பாத்தீங்கன்னா அந்த சாலை மார்க்கமா நிறைய பேர் வந்து வழி விட்டு இது பண்ணது. இந்த வாட்டி ரொம்ப குறைவாலாம் போனாங்க, ஆனா அந்த அளவுக்குலாம் இல்லை. வந்து கொஞ்சம் மக்களை திருந்தி இருக்காங்க. ஏன்னா இது பாதிப்பு வந்து மக்களுக்கு தான். வந்து அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு அந்த பாட்டிலோட அடிச்சாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையாகட்டும், அப்புறம் உள்ள வந்து கலாட்டா பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஏதோ ஆதவ அர்ஜுனாவுடைய கார் வந்து ஒரு காவலர் மோதிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா இது விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பெரிய அளவில் ஹைலைட் பண்ணப்படுகிறது, மீடியாக்கள்ல ஹைலைட் பண்ணப்படுகிறது. நீங்க வேற ஏதாவது ஒரு கட்சியோ வேற ஏதாவது ஒரு நபரோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு இதுன்னு வச்சுங்க, வேற ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதுப்பா, ஒரு அப்படின்ற ஒரு கட்சியில ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஐநாவரத்துல, அங்க 2 பேர் பாட்டில் அடிச்சானோன்னு நீங்க செய்தித்தாளே பண்ணா இப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு சொல்லி செய்தித்தாள் இது ஒரு பிட்டு. அது என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் காலம் கூட கிடையாது அந்த நியூஸ் பேப்பர், ஒரு ஏர் பேனல் வாங்க, அது ஒரு காது மடல் சேனல் மாதிரி வந்து ஒரு செய்தி மாதிரி ஒரு பொட்டி செய்தியா போட்டு விடுங்க அப்படின்னு. அவ்வளவுதான், இவங்க நடிச்சிருச்சியா போற போஸ்டர்ல போடுறா, தலைமை செய்தியா போடுறா அப்படின்னு இருக்கிறத வச்சுதான் உங்களுக்கு நியூஸ் யாரை பொறுத்து தான். நாம கூட இப்போ சினிமா ரிப்போர்ட்டரா ஒரு யாரோ ஒருத்தர் சாதாரண ஒரு நடிகர் பேர் சொல்ல வேணாம், அவங்க இருக்க பேட்டி எடுத்துட்டு வரமானா அவங்கள ஏங்க பேட்டி எடுத்துன்னு வரீங்க, போங்க ஒரு ஸ்டாரை போய் எடுத்துன்னு வாங்க, அப்பதான் அந்த பேட்டிக்கான வேல்யூ இருக்கும், அப்பதான் புத்தகம் வைக்கும், பேப்பர் வைக்கணுவாங்க. செய்தி எதுவோ யார் சம்பந்தப்பட்ட செய்தியோ அதுதான் ஹைலைட் பண்ணும் போது அது பெரிய விவகாரமாக பூதாகரமாக மாறுகிறது. அதுதான் சார். அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் வந்து என்ன சார் பிளான் பண்ணியிருக்காங்க? இப்போ வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ணிட்டாங்க, ஆனா வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து ஏதோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே சார், அது நடக்குமா? இல்லை எனக்கு என்ன தெரியல அது சம்மந்தமா. ஏன்னா அது ஏதோ சின்ன அதிருப்தி இருக்குது பொழுது. பட் நான் ஏதோ டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாதுங்க. உண்மையாக தெரியாதுங்க. வந்து உண்மையா நமக்கு டிவிக்கு சம்மந்தமான ஆள் கிடையாது. திரும்ப சொல்றது என்னன்னா
வரட்டும், விஜய் தான் வரட்டுமே அப்படின்ற ஒரு இதுதானே கட்டி. மற்றபடி அதான் இன்னும் அவர் தென் மாவட்டத்து பக்கம் போகாம இருக்கிறாரு. இன்னும் 16 நாள்ல மீதி இருக்கிற 20ஆம் தேதி வரைக்கும் இதா சார்? 20ஆம் தேதி, ஆமா 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும். அப்ப இன்னும் ரொம்ப நாட்கள் கம்மியாவே இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்குது. நீங்க சூறாவளி சுற்றுப்பயணம் வாங்கல, இது அது இந்த ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வரும், மேல இருந்து ஸ்கைக்கு போவேன், அந்த மாதிரி சுற்றுப்பயணம் பண்ணா கூட பிடிக்க முடியாது போலயே சார். வாய்ப்பு இல்லை. அது நம்ம கலை யதார்த்தம் அதுவே தெரியும். அது வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் முன்னாடியே இவங்க ஆரம்பிச்சிருக்கணுமோ அப்படின்ற ஒரு இது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே இவங்க வந்து இறங்கியிருந்தாங்கன்னா அந்த வேட்புமனு, அந்த இது வேட்பாளர் தேர்வு இதுல இதுவா இருந்ததுனால ரைட், ஓகே. அதுக்கு முன்னாடி தான் எங்க அனுமதி கொடுத்தாங்க இவங்க. அம்மா 5000 பேர் 4500 பேர் அவங்க தேர்தல் ஆணையத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வரட்டும் உள்ள அப்படின்னு. அப்பயாவது 5000 பேர் கொடுத்தாங்க, இப்ப 100 200 வாங்கிட்டு இருக்காங்க. வழி கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வந்து தேர்தல் நேரம் எங்கே பார்த்தாலும் வந்து இவ்வளவு வெயில்ல அவ்வளவு பேர் திருச்சியில வந்து நிக்கிறாங்க சார். செம்ம வெயில் சார், பயங்கரமான வெயில். ஏன் வந்து நிக்கிறாங்க? உண்மையிலே இவங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்க? நமக்கு உண்மையாவே இதுவா இருக்குது. வந்து அவங்களே சொல்றாங்க வராதீங்க. நீங்க இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கூட்டத்துக்கு வராதீங்கன்னு சொன்ன ஒரே கட்சி இதுவாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, வந்து லாரி எல்லாம் பிடிச்சி இழுத்துன்னு போவாங்க. பிரியாணி பொட்டலும் கிடைக்குது, இந்த கையில 500 ரூபாய் கிடைக்குது, வாடி சும்மா உட்காந்துக்கிறச்சா அப்படின்ட்டு இழுத்து போற இதுல நீங்க வராதிங்க, வீட்டுல இருங்க, போன்ல பாருங்க, டிவில பாருங்க, ஏங்க வம்பு பண்றீங்கன்னா நான் வந்துதாங்க தீர்வுன்ட்டு அதுவும் குழந்தையோட எல்லாம் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா கொஞ்சம் டைமிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம்ல சார்? 12 1 மணி அப்படின்றத அது இல்ல. உங்களுக்கு இன்னும் பொழுது போச்சுன்னா இருட்டாகி போச்சுன்னு வாங்க. அது பொழுது போனதுல என்ன எடுத்து எது என்ன தெரியல, ஏது தெரியல, சேக்கடை தெரியல, எதுவும் தெரியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். எது பண்ணாலும் பிரச்சனையா தான் மாறும். அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த இதுக்கப்புறம் அவருடைய சுற்றுப்பயணத்தை எப்படி டிசைன் பண்ண போறாங்க, அது எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தவேகாவினருக்கு தான் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.